அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு சிரியாவில் நடந்த ஆட்சி மாற்றம், அதிரடி திருப்பங்கள், இதை பற்றி தான் பேசுறதா இருந்தது. நண்பர் அபூர்வா கூட கேட்டிருந்தாங்க, நாளைக்கு இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். மன்னிக்கணும், இன்றைக்கு தமிழகத்தில் வேகமான அரசியல் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு அடுத்த பதிவு சிரியா பற்றின முழுமையான பதிவாக இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அதன் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர் 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கட்சியை விட்டு நீக்கவில்லை. திரும்ப அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாரு, ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய சமீபத்திய செயல்பாடுகள், அந்த பேச்சு, இதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அவருடைய அந்த பேச்சு, கருத்து, இதெல்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது கட்சியின் நன்மைக்காகவும் அந்த அதிகாரம், அதை பற்றின விஷயங்கள் போல தெரிஞ்சாலுமே அந்த கட்சிக்கும் கட்சி தலைமையின் நன்மதிப்பு, நம்பிக்கையை குலைக்கும் விதமாக இருக்கின்றது. அதனால் ஒரு 3 பேர் கொண்ட குழு இவங்க கூடி அவரை 6 மாதம் இடைநீக்கம் செய்வதாக முடிவு செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இவர் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா அப்படின்னு கேட்டப்போ வேறு சில கருத்து சொல்லியிருந்தாருங்க திரும்ப. அதாவது அவர்கிட்ட விளக்கம் கேட்போம், அதுக்கப்புறமா நடவடிக்கையை பற்றி யோசிப்போம்னு சொல்லியிருந்தாரு. இதில் விளக்கம் கேட்டாங்களா, அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு, அந்த விளக்கம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா இல்லையா, என்ன சொல்லியிருந்தாரு, அதை பற்றின விஷயம் எதுவுமே இந்த அறிக்கையில் இல்லை. ஸோ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விளக்கம் கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது இன்னொரு கருத்தும் சொல்லியிருந்தார், தலித் அல்லாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு திரும்ப சொன்னதை நான் பார்த்தேன். அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தலித் அல்லாதவர்கள் எந்த மட்டத்தில் பொறுப்பிலே இருந்தாலும், எந்த அடுக்கிலே பொறுப்பிலே இருந்தாலும், அவர்கள் மீது நடவடிக்கை என்று வருகிற போது தலைவர், பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர்நிலை குழுவின் கவனத்திற்கு சென்று அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு முகாந்திரமானவை என்பதை உறுதிப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் விசிகா மட்டும் இல்லை, பாமக உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளை ஜாதி கட்சி அப்படின்னு தான் குற்றச்சாட்டு வைப்பார்கள். ஆனால் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவும் சொல்றது என்னன்னா, இது ஒரு ஜாதிக்கான கட்சி கிடையாது, ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்களுக்கான எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு சொல்வார். ஜாதி கட்சி அப்படின்றதையும் தாண்டி இப்போ தலித் அல்லாத நிர்வாகிகள்னா இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ ஜாதி அடிப்படையில் ஒரு ப்ரொசீஜர்னு கொண்டு வந்தால் அதை எப்படி பார்க்கறது எனக்கு புரியல. அப்போ தலித் உறுப்பினர்கள், நிர்வாகிகள்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் இல்லை, ஆனால் தலித் அல்லாத நிர்வாகிகள்னா மட்டும்தான் ப்ரொசீஜர்னு அர்த்தமா? ஒரு கட்சியில் எப்படிங்க ஜாதி அடிப்படையில் ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வைக்க முடியும்? இது ஜாதி கட்சி அப்படின்றதையும் தாண்டி வேற மாதிரி இல்லை போயிட்டு இருக்குது. சரி, ரைட்டு, அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுப்பார், அவர் கொடுத்துட்டு போட்டோம். இப்போ என்னன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிற நேரத்தில் திரும்ப அவர்கள் முதலமைச்சரை சந்திக்க போகின்றார் 1 மணிக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அது சந்திச்சுட்டு என்ன சொல்வார் அப்படின்னு தெரியல. என்ன சொல்லிக்க வேண்டியதான், இந்த மாதிரி அந்த விழுப்புரம், கடலூர் அந்த மாவட்டங்களில் வெள்ளச்சேதம், அதுக்காக நிவாரண நிதி கொடுக்க போனோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஆதவ் அர்ஜுனா மீது எடுத்த நடவடிக்கை, அதை போய் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் திமுகவிடம் திரும்ப சரணடைந்து விட்டார் அப்படின்னு சோசியல் மீடியாவில் இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஒரு தடவை திரும்ப அவர்கள் முதலமைச்சரை போய் சந்திக்கிறார். அதுக்கப்புறம் வெளில வந்த பிறகு இல்லை நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும் போதும் இதையே தான் சொன்னாங்க, பார்த்தீங்களா, சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னு. ஆனால் நாம் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், திரும்ப சரண்டர் ஆகவில்லை, இது ஏற்றுக்க முடியாதுன்னு. நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். அப்போ ஒரு அழகான விளக்கம் கொடுத்தார் திரும்ப. ஏதோ நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படி கிடையாது, இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்றதே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. தட் மீன்ஸ் இந்த கூட்டணியில், அதாவது திமுக தலைமையிலான தமிழகத்தில் இருக்க அந்த அரசியல் கட்சி கூட்டணியில் எல்லாருமே ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அவங்க சீனியர் பார்ட்னர், அவங்க ஏதோ சொன்னாங்க, நாங்கள்லாம் போயிட்டு அவங்களோட சேர்ந்துக்கணும் அப்படின்றது கிடையாது. இதுதான் திருமா அவர்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ண விஷயம். அதனால தான் நான் சொன்னேன், இது சரண்டர் இல்லை, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. அடுத்தது, இன்றைக்கு இடைநீக்கம் செய்திருக்கின்றார், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். இது சரண்டர் தானே? திமுகவிலிருந்து அழுத்தம் கொடுத்திருக்கலாம்,
அண்டு திமுகலேயே நம்ம இது கூட பார்த்தோம், அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தார், பின்னாடி இருந்து அம்பு விடுகிறார்கள், நுனிக்கடையில் உட்காந்து வெட்டுறாங்க அப்படின்னு. அண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின விஷயங்களை பற்றிலாம் கேட்கும் பொழுது. அப்போது இது திமுகவின் எதிர்ப்புக்கு பயந்து தானே அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அகெயின் இதையும் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். உண்மையிலேயே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினது கட்சியின் மீது உள்ள நன்மதிப்பு, தலைமையின் மீது இருக்க நம்பிக்கை, இதையெல்லாம் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் கட்சியிலிருந்து நீக்க வேண்டியது தானே. எதுக்காக 6 மாத இடைநீக்கம்? நம்ம திமுகவில் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தும்படி பேசினார் அப்படின்னு ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வந்தப்போ அதே மாதிரி ஒரு இடைநீக்கம் அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ அதே மாதிரி தானே இந்த சஸ்பென்ஷன் அப்படின்றதும் இருக்குது. நிஜமாகவே அவர் பேசினது கூட்டணிக்கு எதிராக இருந்தது அப்படின்னு நினச்சிருந்தா கட்சியை விட்டு நீக்கியிருக்கணும். ஆனால் அதை செய்யாமல் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இதில் இன்னொன்று கவனிக்கணும். இந்த 6 மாத கால சஸ்பென்ஷன் பீரியடில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பேசினாலும், என்ன செஞ்சாலும், யாருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலும், இல்லை யாருக்கு எதிராக குரல் கொடுத்தாலும் அதுக்கும் விசிகாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவர் சஸ்பெண்டட் மெம்பருங்க, அது அவர் பேசுறதுக்கும் கட்சிக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது அப்படின்னு சுலபமாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ இதனாலையும் நான் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் பார்க்குறேன். அடுத்தது, ஆதவ் அர்ஜுனா அவர்களை ஒரேடியாக நீக்கிவிட்டால் என்ன ஆகும்? இது ஒரு பெரிய கேள்வி. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு விசிகா மேடைகளில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்றத அந்த திருச்சியில் நடந்த மாநாட்டில் பார்த்தோம். அண்டு இந்த புத்தக வெளியீட்டு விழாலையும் சரி, அவர் பேசின கருத்துக்களுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது அங்கு கூடியிருந்த மக்களிடத்தில். இதுக்கு முக்கியமான காரணம் ஆதவ் அர்ஜுனா அப்படின்றத பர்சன், இதை விட அவர் எடுத்து செல்கின்ற கருத்து, கொள்கை, இதுதான் நான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. எத்தனை வருஷம்தான் நீங்கள் ஒரு பெருவாரியான மக்களை, அவர் தான் கரெக்டாக கணக்கு சொல்கிறாரு, 1 கோடியே இத்தனை லட்சம் மக்கள் இருக்கும், அவங்கள நீங்கள் அதிகாரத்தின் பக்கமே வரவிடாமல் அவங்களுடைய ஆதரவு மட்டும் வேணும்னு இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்டார். அடுத்தது, அதிகாரத்தை நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடங்கு, உன்னுடைய போராட்டத்தை தொடங்கு அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டு காட்டியுள்ளார். வழக்கம் போல மன்னராட்சி, பிறப்பால் முதல்வர் அப்படின்னு பயங்கரமான ஒரு தாக்குதல் திமுக மீது. விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்னு வேற பேசியிருக்காரு, ஆட்சியில் பங்கு தரோன்னு சொல்லியிருக்காரு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் அந்த தொண்டர்கள் மத்தியிலேயே கரெக்டு, அவர் சொல்றதுல என்ன தப்பு? எத்தனை வருஷம்தான் நாம ஓட்டு மட்டும் போட்டுட்டு பதவியெல்லாம் அவங்க எடுத்துட்டு போவாங்க, நமக்கு ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி இப்படியே இருக்க முடியுமா? அப்ப என்னைக்கு தான் நம்ம கட்சியிலிருந்து அமைச்சர்கள் ஆவது? இது நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஒரு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் மந்திரி பதவி வேண்டும். அது இல்லாமல் காலம் பூரா வெறும் எம்எல்ஏ 2 எம்பி இப்படியே இருந்தீங்கன்னா நாளாவட்டத்தில் கட்சி கரைந்து போய்விடும். மதிமுக ஆரம்பித்த சில வருடங்கள்லேயே மத்திய அமைச்சர் பதவி வரைக்கும் அவங்க வாங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வைகோ அவர்களுடைய தவறான பாலிசி சஸ்டெயின் பண்ண முடியல. இன்றைக்கி கட்சி ஒன்றுமே இல்லாமல் திமுகவுடைய ஹோல்லி ஓன்டு சப்சிடரி மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி நிலைமை விசிகாவுக்கும் வர வேண்டுமா? அடுத்தது, இப்போ மதிமுகவிலையாவது பார்த்தீங்கன்னா திமுகவில் அவர் இருந்தார், இங்கே வந்தார், அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க. ஆனால் இங்கே ஆதவ் அர்ஜுனா சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்கள நீங்கள் அதிகாரத்து பக்கமே விட மாட்டேங்கிறீங்களே, எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் வச்சுக்கிறீங்களே, எப்போ தான் நாங்கள் பதவிக்கு வருவது அப்படின்னு கேட்குறாரு. சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றது எங்கள் கட்சியிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ட் ட்ரீம். அது நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இருக்கிற அரசியல் சூழலில். ஏன்னா கட்சி மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும். அதுக்கு இப்போதைக்கு சாத்தியக்கூறுகள் தெரியல. ஆனால் இந்த பக்கம் விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு அன்றைக்கே சொல்லிட்டாரு. இப்போ கூடவே திருமாவர்கள் இங்கே வரலன்னாலும் அவர் மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு வேற கொளுத்தி போட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு எடுத்துக்காங்க, எங்களுக்கும் மந்திரி பதவிகள் வேணும், ஒரு டெப்டி சிஎம் வேணும் அப்படின்னா இதில் என்ன தப்பு இருக்குது? அப்போது இங்கே கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்கார். ஆனால் அதை ஏற்றுக்காம வெறும் எம்எல்ஏ பதவிகளுக்கும் எம்பி பதவிகளுக்கு மட்டும் கூட்டணியிலேயே திருமா அவர்கள் தொடர்ந்தால் அப்போது தொண்டர்கள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? நம்ம சமுதாயத்திலிருந்து அமைச்சராகணும், டெப்டி சிஎம் ஆகணும், அது திருமா அவர்களே கூட டெப்டி சிஎம் ஆகட்டும்,
அது நாங்கள் வானான்னு சொல்லலை. ஆனால் நம்ம சமூகத்திலிருந்து ஒருத்தர் அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது இவர் ஏன் அதை விட்டுட்டு வெறும் எம்எல்ஏ பதவி போதும் இல்லை எம்பி பதவி போதும் நிற்கிறாரு? அப்போ அந்த கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்காக சமூக முன்னேற்றத்தை இவர் கண்டுக்கலையா? இந்த கேள்விதான் 26 கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பெரிதாக எழப்போகின்றது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல திருமா அவர்களுடைய நிலைமை தான் ரொம்பவே சிக்கல். திமுகவில் இருக்கிற சிக்கல் அது வேற மாதிரி. ஆனால் திருமா அவர்கள் இருக்கின்ற சிக்கல் மிகப்பெரிய சிக்கல். 26 கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் சரி போன தடவை கொடுத்ததை விட அதிக அளவு சீட்டு 30 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறோம், பொது தொகுதியில் ஒரு 15 கொடுக்குறோம், ரிசர்வ் தொகுதியில் ஒரு 5 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த துணை முதலமைச்சர் மந்திரி பதவி இது ஒப்பந்தம் வரலை அப்படின்னு சொன்னால் திருமா அவர்களுடைய சப்போர்ட் பேஸ் அப்படின்றது அப்படியே ஒரு அட்லீஸ்ட் பாதியாவது தாவேகா பக்கம் போயிடும். ஏன்னா அங்கே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக இருப்பார் நிச்சயமாக. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவது அப்படின்றது வேற, நீக்கப்படாவிட்டாலும் இல்லை கண்டினியூஸாக சஸ்பெண்ட் பண்ணி இருந்தாலுமே அவர் தாவேகால சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க போனால் அவர் சேர மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அன்அட்டாச்சு மெம்பராகவே இருந்துட்டு அந்த ஓட்ஸை ஸ்விங் பண்ணுறதுக்கான வேலையில் தான் அவர் இறங்குவார். அப்போது என்ன ஆகும்னா முதல்ல நாத்தாக்கா சீமான் அவர்களுடைய ஓட்டு வங்கி அப்படின்றது தான் உடைய போகின்றது. அது தாவேகா பக்கம் போக போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆரம்ப காலத்திலிருந்து. அதனால தான் சீமான் அவர்களும் பயங்கர பதற்றத்தில் இருக்கார். ரஜினியை போய் பார்க்குறாரு, எல்லாம் நடக்குது. இப்போது அடுத்தது விசிகா இந்த மாதிரி ஒரு டெப்டி சிஎம் போஸ்ட்டு 4 மந்திரி போஸ்ட்டு இப்படின்றது திமுக கூட்டணியில் முடிவாகவில்லை என்றால் நிச்சயமாக திருமா அவர்களுடைய செல்வாக்கு அப்படின்றது அப்படியே அந்த ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் அப்படின்வாங்களே அந்த மாதிரி பிளவுபட்டுவிடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது திருமா அவர்களுக்கும் தெரியும். ஸோ அப்போ என்ன டீல் பண்ணணும் அப்படின்னா திமுகவை ஒத்துக்க வைக்கணும். நீங்கள் இந்த பதவிகளுக்கு ஒத்துக்கினாதான் அப்படின்னு. இதை திமுகவில் ஒத்துப்பாங்களா? எஸ்பெஷலி இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு திமுக ஒத்துக்கினாங்கன்னு சொன்னால் அப்போது ஆட்சி தக்க வைத்துக் கொள்வதற்காக திமுக இறங்கி வந்துருச்சு இப்படித்தான் ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகும். எப்போ கூட்டணி கட்சிகளுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போதே அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்கல. அப்படி இருக்கச்ச தேர்தல் கூட்டணியில் ஒரு டெப்டி சிஎம் இல்லை 4 மந்திரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே ஒத்துக்குன்னு ஒரு கூட்டணிக்கு இறங்கினாங்கன்னா அப்போது எதிர்கட்சிகளில் சும்மா இருப்பாங்களா? பார்த்தீங்களா, திமுக பலம் இழந்து போய்விட்டது. அதனால தான் அவங்க ஒரு உறுதியாக இருந்த கொள்கையை தாண்டி அவங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்துக்கிறாங்கோ, இதுலேருந்தே தெரியலையா அவங்க தோக்கிற கட்சி அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் நடக்கும். மக்கள் மத்தியில் அது நிச்சயமாக எடுபடும். ஏன்னா இந்த நியூட்ரல் வாக்காளர்களில் ஒரு கணிசமான சதவிகிதம் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு இப்படி நினைக்கிறவங்க தான் அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில சர்வேக்கள் பார்த்தீங்களா, இந்த சர்வே சொல்லிடுச்சு அந்த சர்வே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் எதுக்குன்னா நாங்கள் தான் வின்னிங் ஹார்ஸ் அப்படின்ற ஒரு சினரியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ இவங்க இறங்கி வந்துட்டாங்க, இவங்க தோக்கிற கட்சி அப்படின்னும் போது அதுவே ஆரம்பத்திலேயே ஒரு கணிசமான மைனஸ் அவங்க ஓட்டுலேருந்து கழிச்சிக்க வேண்டியது தான். அப்போது அந்த மைனஸை யார் அறுவடை செய்வார்கள்? இதுதான் 26 இருக்கின்ற முக்கியமான கேள்வி. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா தாவேகா இது நிறைய சர்வே எல்லாம் வழக்கம் போல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 20%, 25%, 30%. ஒரு சில சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களில் 67%, பெண்களில் இத்தனை % விஜய்க்கு ஓட்டு போடுவார்கள். இப்போ என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. 67% வாக்குகள் தாவேகா வாங்கிருமா? ஆஹா, இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே பண்ணாத ஒரு சாதனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, இந்த சர்வே எல்லாம் எப்படி அப்படின்றது 24 பாராளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் வந்ததுலேயே நம்ம பார்த்துட்டோம். அதனால் ஜனங்கள் இதை தமாஷா தான் எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர இந்த சர்வே சொல்லிச்சாம அப்படின்னு யாரும் நம்ப போகிறது கிடையாது. அண்டு 25%, 30% அப்படின்றதெல்லாம் தாவேகாக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். என்ன ஒன்று இப்போ அவங்க தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பாதை தனக்குன்னு ஒரு ஓட் பேங்க். இப்போ விஜய் அவர்கள் நடிப்பில் ஒரு உச்சத்தில் இருந்தால் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க, குறிப்பாக குழந்தைகள், சிறுவர்கள். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லை அப்படின்றது தான் ஒரு சின்ன கவலை.
எல்லா கட்சி கொள்கையும் எங்க கொள்கை அப்படின்ற மாதிரி பண்ணா அது எடுபடாதுங்க. அடுத்தது கொள்கை அப்படின்னா என்ன புதுசா கொள்கை சொல்லிட போறாங்க? யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நாங்க மக்களை முன்னேற்ற வேண்டும், இந்த மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும், நாங்க இதை 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியன் ஆக போறோம், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும், இதைத்தான் சொல்ல போறாங்க. புதுசா யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஆனா சொன்னபடி எல்லாம் நடக்கிறாங்களா, இதுதான் கேள்வி. ஸோ கொள்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்க போகிறது கிடையாதுங்க. அதுவும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களே கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்? அவர் கட்சி பேர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னாரு. ஏன்னா இங்கே கட்சி அப்படின்னு சொன்னால் கழகம்னு இருக்கணும், திராவிடம்னு இருக்கணும், அது எழுதப்படாத விதி ஆயிடுச்சு. அதனால் இதையோ ஒன்று அவர் மதிமுக அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலையா, அந்த மாதிரி தான் கழகம் அது வந்தாச்சு. இப்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். அப்போது கொள்கையில் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னும் போது செயல்பாடுகள் இதுதான் முக்கியம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கட்சிகளுடைய ஓட்டு வங்கியை குறிவைத்து தாவேகா செயல்படுகின்றார்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. முதல்ல நாத்தாக்கா அது இன்டென்ஷனலாக பண்ணாங்க நான் சொல்ல மாட்டேன். பை நேச்சர் தாவேகா நாத்தாக்கா வாக்காளர்கள் தான் ஈர்ப்பதாக இருக்கின்றது. இப்போ அடுத்தது விசிகாவுடைய செல்வாக்கு அதை இழுக்கிற மாதிரி இருக்குது. பட் இது மட்டுமே போதுமா? ஒரு 4 முனை போட்டி 4.5 முனை போட்டி அப்படின்னும் போது 20% 25% அப்படியே வாங்கினாலே வச்சுக்காங்க. இந்த 25% வாக்குகள் ஆட்சி அமைக்க போதுமா அப்படின்னா அதில் நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்குங்க. எல்லா கட்சிகளும் சரிசமமாக ஒரு ஓட்டு வாங்குற பட்சத்தில் 25% அப்படின்றது உங்களுக்கு ஆட்சியை பெற்றுக் கொடுக்கும். ஆனால் ஒருத்தங்க 30%, ஒருத்தங்க 15%, ஒருத்தங்க 20% அப்படின்னு இருக்கும்போது 25 செல்லாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது நான் மோடியை பார்த்து கட்சிக்கு வந்தேன், தேசியம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு தெரிஞ்ச சில பேர் அப்படியே இப்போ தாவேகா பக்கம் போயிட்டுருக்காங்க அப்படின்னு அது கண்கூடா தெரியுது. இவ்வளோ நாளாக தேசியம் ஈவன் ஹிந்துத்வா அப்படின்னு பேசிட்டு இருந்த ஒரு சிலர்லாம் இன்றைக்கி விஜய்க்கு ஃபயர் விட்டுன்னு சுற்றி தெரிஞ்சிருக்காங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கே என்ன சொல்கிறது, டிஸ்கஸ்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது அந்த கொள்கை பிடிப்புன்றதெல்லாம் கிடையாது. நமக்கு கட்சியில் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குமா, இல்லை நமக்கு ஒரு போஸ்ட்டு கிடைக்குமா, நாங்கள் இவ்வளோ பண்ணின்னுக்கிறோம், சோஷியல் மீடியாவில் இவ்வளோ போஸ்ட்டு போட்டுக்கிறோம், அதனால் எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்க மேபி அது கிடைக்காததுனால இப்போ இந்த பக்கம் திரும்பி வந்துட்டாங்க. அவங்க இது நாள் வரைக்கும் கொள்கைகளாக சொல்லிட்டு இருந்த விஷயங்கள்லாம் விஜய் அவர்கள் கட்சியில் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போது இது பியூர் செல்ஃபிஷ்னஸ், அது நல்லாவே தெரியுது. அடுத்தது திராவிட சித்தாந்தம் பேசிட்டு இருந்த ஒரு சிலர் கூட இப்போ தாவேகா விஜய் அவர்களுக்கு ஃபயர் விட்டுனுக்கிறாங்க. பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க, ஆனால் நான் இந்த கட்சியின் ஆதரவாளர் அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க. எப்படிங்க, என்னை கூட ஒரு டிபேட்டில் போகும்போது ஒருத்தர் கேட்டார், உங்கள் சித்தாந்தம் என்ன, நீங்கள் எந்த கட்சி அப்படின்னாரு. எனக்கு புரியல, ஏங்க எனக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கணுமா, இல்லை நான் ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கணுமா, அப்படி இருந்தால் தான் இந்த டிபேட்டுக்கு கூப்பிடுவீங்களா அப்படின்னு. அந்த நெறியாளர் அப்படிலாம் இல்லைன்னாரு. அப்புறம் எதுக்கு இவர் கேட்குறாரு? உடனே அவர் சொல்கிறார், பாருங்க நான் இந்த சித்தாந்தம், நான் இந்த கட்சி ஆதரவாளர். அதுக்கு பாருங்க நடுநிலை பத்திரிகையாளர் அப்படின்லாம் சொல்லி நிற்கிறீங்க, நான் இந்த கட்சிக்காரன்னு சொல்லிட்டு டிபேட்டுக்கு வர வேண்டியது தானே, அதெல்லாம் அப்படி இப்படின்னாரு. இன்றைக்கி அப்படி தான் ஆகிப்போச்சு. ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கணும் அப்படின்னு. எதுக்குங்க? அப்போ ஒரு சித்தாந்தத்தோடு நீங்கள் இயங்குகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த கண்ணோட்டத்தோடு தானே எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அப்புறம் அந்த நடுநிலைமைன்ற எங்கே வந்ததுன்னு கேட்டால், சார் நடுநிலைமையெல்லாம் இனி யார் சார் பார்க்குறாங்க, இப்படி தான் ஆகிப்போச்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குது. அடுத்தது நான் குறிப்பாக ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு நாளாக திராவிட சித்தாந்தம் பேசிக்கின்னு திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவர்களெல்லாம் டகால்னு தாவேகா பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னவோ இன்றைக்கு தாவேகா தான் திராவிடம் ப்ளஸ் மாதிரி தோணுதுங்க. இப்போ அதுதான் இப்போ முற்றிலும் புதிய பாக்கிலே புதிய திராவிடம் அப்படின்னு ஒருவேளை சில பேர் புரிஞ்சிட்டு இருக்காங்களோ என்னவோ தெரியல. அதனால தான் தாவேகா பக்கம் அப்படி கொஞ்சம் காத்தடிக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் ஆட்சி அமைப்பதற்கு உதவுமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஒரு பிராட் பேஸ்டாக இல்லாமல் ஒரு குறுகலான பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்டு விசிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் ஆஃப் ரெலவன்ஸ், திரும்ப அவர்கள் என்ன முடிவெடுக்க போகின்றார் அப்படின்றத பொறுத்து தான் அவருடைய அரசியல் செல்வாக்கு 26 தேர்தல் அதற்கு பின்னர் முடிவெடுக்கப்பட போகின்றது. ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்கார். அண்டு திமுகவுக்கும் இது ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன். எப்படியாவது விசிகாவை தக்க வச்சுக்கணும்.
ஏன்னா விசிகா வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, இது தோக்கிற கட்சி அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் வந்துடும். ஏற்கனவே இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்கு அதெல்லாம் இருக்கும்போது அவருடைய வாக்கு சதவீதம் ரொம்பவே குறைஞ்சிரும். நான் சொல்கிறது விசிகா வெளில போகிற பட்சத்தில். அப்போ அவங்கள போக விடாமல் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சில காம்ப்ரமைசஸ், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செஞ்சாலுமே மறுபடியும் அந்த பெர்செப்ஷன், பார்த்தீங்களா அவங்க தோக்க போகிறாங்க அதனால இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ எந்த முடிவெடுத்தாலும் விசிகா போனாலும் விசிகா அங்கேயே இருந்தாலும் பார்த்தீங்களா திமுக வந்து பயந்துச்சு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை தான் மக்கள் மனசில் அது கிரியேட் பண்ண போகுது. அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து விசிகா சரண்டர் ஆகவில்லை, அகெயின் பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. திமுகவுக்கு வந்து ரொம்பவே சிக்கலான காலகட்டமாக இருக்கின்றது. நாம் சொன்னது தான் 40க்கு 40 அப்படின்னும் போது நிச்சயமாக 26 பெரிய சிக்கல் அப்படின்னு அதுதான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.